ஹாய் ஹாய். ஆமா ஓட்டர் ஐடி காட்டுறாங்க, ஓட்டு போட போறாங்க உங்களுக்கு. சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. எஸ்கியூஸ் மீ, இந்த ட்ரெயின்லாம் நடந்து போயிட்டே இருப்போம்ல, அது ஒரு தனி ஒரு சந்தோஷம். அது வந்து நிறையா பெருசானலாம் இல்லை, சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் நிறைவேற்றலாம். निवेदन है कि अपने छोटे बैग को सामने वाले सीट के नीचे रखें और जल्दी अपनी सीट पर बैठ जाएं ताकि आप समय पर उड़ान भर सकें। அங்க நடக்க ஆரம்பிச்சோம் गाइस. நடக்கல, ஓடணும். நடக்கிறோம். ஏன்னா நான் நடக்கிறேன், என் ஸ்பீடுக்கு இவங்க வந்து ஓடுறாங்க. குப்பையை எடுத்து காருக்குள்ள வச்சுட்டு ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு வராங்க. அங்க ஏரோஸ்டேஸ் கொடுப்பாங்க, எக்ஸ்கியூஸ் மீ இந்த குப்பையை கொஞ்சம் போட்டுருங்க அப்படின்னு போல. எங்க அம்மா காஞ்சனால வருமே, சுரக்காத்த போல வர காட் வந்து எவ்வளவு சூப்பரா பெருசா எவ்வளவு பெரிய உலகத்தை படிச்சிருக்கிறாரு. அதை நம்ம கீழே இருந்து பார்க்கவே முடியல. என்னன்னா நான் பொழந்துக்கிட்டு விழுந்தேன். இது கார்ல இருந்தா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு SM Vlogs. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அப்படியே வந்து இந்த கடையில அந்த வச்சிருப்பாங்கள பொம்மைங்க வாசல்ல, ஹாய் ஹாய். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாரையும் பார்த்து நிறையா வந்து வேலைகள், அதனால வந்து வீடியோ போட முடியல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஒரு டாப்பிக்கில் கொண்டு போகலாம். என்ன டாபிக் அப்படின்னா, அம்மாவின் ஆசை கொண்டு போகலாம். ஏதோ ஆயில் ஊற்றிருக்கு, ஏதோ க்ரீம் போட்டு மேக்கப் கழிச்சிட்டு அந்த பையன். சாரி மேடம், மன்னிச்சிருங்க. தாய்க்கு வந்து வானவெடி வெடிக்க ஆசை நினைச்சிங்களா? அதுதான் கிடையாது. ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை, பெரிய கனவு. அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதை வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்து ஒரு ஷூட் ஒன்று இருந்துச்சு. எங்கன்னா பொள்ளாச்சியில், சென்னை டு கோயம்புத்தூர் வந்து ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம், நானும் என்னுடைய தாய்க்கும் சேர்த்து 2 பேருக்கும். ஆனால் என்னன்னா ஆரம்பத்திலே ஒரு பெரிய சம்பவம். என்னன்னா நான் பொழந்துக்கிட்டு விழுந்தேன். என்னோட ஷூட் கேஸ் இருக்காது, அதை எடுத்துக்கிட்டு நடந்தேன் படிக்கட்டில். இப்படி நடந்தேன் பாருங்க, இப்படி பொழந்துக்கிட்டு விழுந்து. இங்கே பாருங்க, இங்கே அப்புறம் காலில், அப்புறம் இங்கே உட்கார்ற இடம் இங்கே எல்லாம் வீங்கி போச்சு. வடிவேல் சார் இப்படி நடப்பாரு, பாவடா கட்டிக்கிட்டு, இந்த கூடை கட்டிக்கிட்டு. அப்படிதான் இப்போ வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். விழுந்து கை ரத்தம் ஊற்றி அப்படியே ஒரு மாதிரி ஆகி அங்கதான் முதல் சம்பவம் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்களுக்கு ஃப்ளைட் டைம் வந்து 8 மணி. ஓகேங்களா, வீட்டில் இருந்து போனால் ஒரு 1 hour, மாதாவரம்லேருந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு ஒரு 1 hour 15 minutes வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஒரு 2 hours 30 minutes பிஃபோராகவே கிளம்பிட்டோம். லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் சென்னையை வெறுத்தேன். அன்னைக்கு டிராஃபிக் எப்படி இருந்தது? அன்னைக்கு டிராஃபிக் போங்கப்பா, நவர முடியல. எது கார்ல இருந்தா? உண்மையா அந்நாள் வரைக்கும் வந்து சென்னையை வந்து பெருசாக நான் இது பண்ணது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவோம் சென்னை, ஐயோ சென்னையோ அச்சோ பெருமலை அப்படின்னு இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னையை வந்து அன்னைக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு இடத்துல நகருது பாருங்க, ஆமை கூட போயிடும் போல. ஆமையை விட்டா கூட ஆமை ஏர்போர்ட்ல ஏறி நின்றும் போல. சீரியஸாக அவ்வளோ டிராஃபிக்கு. அங்கே இருந்து அந்த டிராஃபிக் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணி அப்படியே எப்படி இருந்துச்சுன்னா, ஃப்ரெண்ட் இவன் சாம் பார்த்துருப்பீங்க, அவன் தான் வந்து கார் ஓட்டுறான். அவன் வந்து வேற இன்னைக்கு பாரு அப்படின்ட்டு சூப்பராக தான் ஓட்டுறான். அவன் ஓட்டினால தான் ஓரளவுக்கு டைமிங்க்கு வந்தோம். கரெக்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் ஒரு 30 minutes இல்லை ஒரு 45 minutes பிஃபோர் போயிருந்தா கூட போயிருக்கலாம் இல்லை. ஆனால் வந்து என்னன்னா, ஏர்போர்ட்டுக்கு ஒரு 1 kilometer முன்னாடி நின்ட்டோம். அங்கே நின்றுச்சு டிராஃபிக்.
நான் கிண்டியிலேருந்து வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இவன் ஓட்டின ஸ்பீடுக்கு டக்குன்னு வந்துட்டோம். சூப்பராக சாமன் பார்த்தா அப்படியே நின்றுச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. நிற்கிது சங்கீத ஸ்வரங்கள் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, குப்பை கொட்டலான்னு குப்பை எடுத்தாங்க. குப்பையை எடுத்து காருக்குள்ள வச்சுட்டு ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு வராங்க. அங்க ஏரோஸ்டர்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸ்கியூஸ் மீ இந்த குப்பையை கொஞ்சம் அங்கே போட்டுருங்க அப்படின்னு போல. இதுல வேற எதிர் வீட்டுல எல்லாத்தையும் எடுத்து போய் கொடுத்தாங்க. நான் தான் சொன்னேன், அதுல இது கொடுத்துருங்க, அது கொடுத்துருங்க, தயிர் கொடுத்துருங்க, பால் கொடுத்துருங்க, குப்பை கட்டிட்டு அதே எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க போறீங்க, எடுத்துட்டு இந்த குப்பை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதே ஏர்போர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவன் சாம் போட்டானா இல்ல அது இன்னும் கார்ல இருக்கான்னு கூட தெரியல. அவ்வளவுதான் கைஸ், சரியான ஒரு ரேஸ் நடக்குது. அடிச்சு நவுத்தி இப்படின்னு வந்தோம். வந்து பையன் வந்து இறக்கி விட்டான் எங்களை. டெர்மினல் 1 அப்படின்ட்டு இங்கேருந்து கூட போகலாம்னு நினச்சி போய் பார்க்குறோம். அவர் பார்க்குற ஆஃபீஸர், அவருக்கு நம்ம பதட்டம் தெரியாதுல்ல. அவர் பாப்பா என்னப்பா என்ன வேணும், ஏதோ இந்திக்காரன் வந்திருக்கான் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இங்கே இல்லை அங்கே அப்படின்ட்டாரு. திரும்பி பார்க்குறோம், நம்ம சாம காணோம். அடுத்த சர்ப்ரைஸ், ஃபோன் பண்ணுறேன், மச்சான் நீ தான் உள்ள போயிட்டேன்னா அப்படின்ட்டு போயிட்டான் கீழே. அவன் திருப்பி வரதுக்குள்ள அங்க நடக்க ஆரம்பிச்சோம் காய்ஸ். நடக்கல, ஓடணும். நடக்கிறோம். ஏன்னா நான் நடக்கிறேன், என் ஸ்பீடுக்கு இவங்க வந்து ஓடுறாங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து டேங்க் வெடிக்க போகுது. அதுக்குள்ள யாரு ஆளே இல்ல, பெல்லு. அதான் நீ இருக்கல்ல, நான் ஓரமா தானே இருக்கேன். கொங்காங்கோ திடீர்னு தண்ணி நிறைய குடிச்சிட்டோம் போல. அப்படியே அடக்கி என்னாலும் சுத்தமா முடியல. ஐயோ, ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு என்ன சேட்டை பண்றாங்க சார். இப்படியே மச நின்னுக்குண்டா அப்படி சார். மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். என்ன பண்றது இல்ல. எங்க அம்மா வந்து வழக்கமால இந்த ரோட்ல எல்லாம் போனா எங்க ஓரமா மறைவா இருக்கு அடிச்சுட்டு வந்துட்டு மாதிரி ஏர்போர்ட் உள்ள போயிட்டு ஏதோ ஒரு செட்டு போட்டுருக்கு, அது உள்ள அடிச்சுட்டு வந்து. இப்ப யாரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கிற அறிவில்ல? எதுக்கு கேமரா எடுத்து சமோசா முக்கா பொது இடத்தில் சிறுநீர் கழித்தார்னு ஜூம் பண்ணி ரவுண்ட் ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம இருக்கா சரின்னு சொல்லிட்டு ஓடுறோம். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ என்னால முடியல. இந்த பக்கம் தூக்கிட்டு இருக்கா பாவாடை, அது வடிவேல் சார் மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. திரும்பி பாக்குறேன் கைஸ், எங்க அம்மா காஞ்சனால வருமே, சுரக்காத்த போல வர. இந்த வீடியோக்கு வந்து 3 விதமா போடலாம். இது போடலாம், அப்புறம் வந்து அந்த அச்சு தூக்குல ட்ரிக்கட்டக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டு வந்து வடை போச்சே போயிடுச்சு ஃப்ளைட்டு. போய் அப்படின்னு போட்டு பார்த்துட்டு கேட் க்ளோஸ்ட் அப்படின்ட்டா, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம் போகிற ஒரு விஷயமே எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த ஃப்ளைட்டு 9 மணிக்கு இருந்தாங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா காசை இன்னும் கொஞ்சம், அதுவும் அநியாயத்துக்கு இவனுங்க வேணுட்டே பண்ணுவாங்க போல. லேட்டாக வந்தால் இவனுங்க தலையில் அரைச்சிடலாம் மிளகான்ட்டு. அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி 9 o'clock ஃப்ளைட்டில் வந்து ஏறணும். ஃபர்ஸ்ட் டைம் அதாவது முதல் முறையாக இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மாவை நான் வந்து ஃப்ளைட்டில் போகலாம். நான் போயிருக்கேன் ஒரு தடவை, பட் என் தாய் வந்து ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. என்னென்ன கூத்து நடந்தது அப்படின்ட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா ஏறுறாங்க. கைனே ஆகாசம் கொண்டு பாட்டு வேற உள்ள கைஸ். இப்போ வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. ஒரு வழியாக ஆமாம் ஓட்டர் ஐடி காட்டுறாங்க, ஓட்டு போட போகிறாங்க போல. வந்துட்டோம் கைஸ் ஓட்டு போடுறதுக்கு. அம்மாவின் ஆசை. வெளியே ஃப்ளைட் நிற்குது. ஐயோ prayer mode. अपनी यात्रा को शीघ्र शुरू करने के लिए பக்கத்துல வேற ஒரு இந்திக்காரன் உட்கார்ந்திருக்கான்.
कुछ में मात के जात में कहना है यार பேசிக்கிட்டு We would love to take off with you at the earliest. To help us get going, please put தெரிஞ்சிருச்சு your போல. large bags in the overhead bin above and small bags under the... எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. எதுக்காக பெருமை? யாரை நினைச்சு? என் பையன் சமோசா மொக்கனட்ஸ் கீழே இருந்து வானத்துல பிளேன் பறக்கும்போது பார்ப்பேன். ஆனால் இப்போ நானே ட்ரெயினில் போகிறேன். ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி 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 நைஸ். ஆக்சுவலி ஃப்ரேம் கரெக்டாக இருக்கா? எனக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கு. பிகாஸ் நம்ம ஒரு ப்ரோ வீடியோவில் பார்த்தேன், நீங்கள் நிறைய சம்பாதிச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியலன்னா உங்கள் அம்மா அப்பாவை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, நிறைய சம்பாதிக்கலாம் கூட இது கொஞ்சம் நம்ம கையில் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல. லைஃப்பில் இதெல்லாம் வந்து சிலருக்குலாம் கிடைக்காமலே பிறந்து இறந்து போயிருப்பாங்க. பட் இதெல்லாம் ஒரு பெரிய மூமெண்ட். இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதனால் உங்களால் முடியும் அப்படின்னா அதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அதோட ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். நம்ம பேசுகிற பார்த்திங்கன்னா பிளெயின் வந்து மேலே போகும் பார்த்து டாட்டா சொல்லுவேன். இப்போது பொறுமையாக இருக்குது. யாரை நினச்சி? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் வந்து நினச்சி கூட பார்க்கல ஃப்ளைட்டில் போவேன்னு. ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தானாக வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ட்ரெயின்லாம் நடந்து போயிட்டே இருப்போம்ல, அது என்னது நான் ஒன்று பண்ணுவேன் ஏதோ எக்ஸ்கியூஸ் மீ அந்த மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ, பிளேட்லையா? பிளேட்டில் கொஞ்சம் பிரியாணி போட்டு கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வச்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. यात्रियों से निवेदन है कि अपने छोटे बैग को सामने वाले सीट के नीचे रखें और जल्दी अपनी सीट पर बैठ जाएं ताकि हम समय पर उड़ान भर सके. धन्यवाद. May I have your attention please? Customers are requested to place their small bag under the seat in front and be seated for an on-time departure. Thank you. சிரிப்பு பார்த்தீங்களா? ஐயா, ஒரு மாதிரி இப்போ இங்கே இருக்கிறவங்க பார்ப்பாங்க ஒரு மாதிரி ஸ்பெஷல் சைல்டு போல். அந்த ரெட் கலர் டிஷர்ட்டு, இந்த திடீர்னு ஆன்டி 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 உச்சா 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 இதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்க. பட் இங்கே இருக்கவங்க என்ன அப்படி தான் நினைப்பாங்க நினைக்கிறேன். முன்னாடி ஒரு ஏர் ஹோஸ்டஸாக இருக்காங்க. ஃபேஸ் கார்ட்டில் இருந்தாலும் பாருங்கள். Under the seat in front of you. Please take your seats and keep the aisle free for a quick departure. Thank you. மென்டல் நினச்சிக்க அதை கண்டிப்பாக நினைப்பாங்க. இது நம்ம எனக்கு எதிர்க்க ஒரு சைனீஸ் அங்கிள் இருக்காரு, பக்கத்தில் விட்டு சொல்லியிருக்காரு. அந்த பையன் கொஞ்சம் ஐயோ இந்த பையனை கீழே இறக்கிடுங்க சொல்ல போகிறேன். என்ன பண்ண போகிறோம்? சம்பாரிச்சு அது இது எவ்வளோ ஆகுது? ஒரு 5000 ரூபா ஆகுமா? வாழ்க்கையில் எவ்வளோ செலவு பண்ணுவோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போடுவீங்க, ப்ரோ எங்களுக்குலாம் சம்பளமே இல்லை ப்ரோ வேலை. ஆனால் நல்லா யோசித்து பார்த்தா ஒரு 5000 ரூபாவை எத்தனை டைம் வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் ஒன்ஸ் தான் போயிட்டு வந்துட்டோமா, அது ஒரு பெரிய பெரிய மெமரிஸ். அதுக்கப்புறம் போகிறோமோ இல்லையோ, அதுக்கப்புறம் நீங்கள் மோட்டிவேஷன் ஆகி நல்லா சம்பாரிச்சு இது வேறு பேசுகிற காப்பி ரைட் வரும். நடுவில் இறக்கி விட போகிறாங்க. இந்த பையனுக்கு எதாவது ஆயிடுச்சு. நல்லா பேசிட்டு இருக்கான். அப்போ டேக் ஆஃப் ஆகும்போது இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் அதான் பார்த்துட்டு இருக்காரு. நான் அவரை காட்டுறேன், நான் சீக்கிரம் தான். நீங்கள் சொல்லுங்கள்,
ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது, லைஃப்பில் மறக்க முடியாது. அந்த ஜன்னல் சீட்டில் உட்காந்துருந்தா இந்த பக்கம் திரும்பியே பார்க்கல நான். கதி கலங்குறாங்க போல எங்கள் அம்மா. நமக்கு அது பயம்லாம் இல்லை. அவ்வளோதான். காடு வந்து எவ்வளோ சூப்பராக பெருசாக எவ்வளோ பெரிய உலகத்தை படிச்சிருக்கிறாரு. அதை நம்ம கீழேருந்து பார்க்கவே முடியல, மேலே ஃப்ளைட்டில் போய் பறந்தால் தான் தெரியுது. காடு அவ்வளோ பெரிய உலகத்தை படித்து அவ்வளோ சூப்பராக படிச்சிருக்காரு. அதை பார்க்க கொடுப்புனா தந்துருக்காரு. அதுக்காக நன்றி சேர்த்துக்கிறேன். காட்ட பேசிட்டே இருக்கிறேன். தேங்க்ஸ் காட். ஸோ இதெல்லாம் பார்க்க என்ன மதிக்கவே இவங்க ஏறி உட்காந்தாங்க. அந்த வாந்தி கேஸ்ல பஸ்ல ஏறி உட்காந்து அந்த ஜன்னல் பக்கமே தலையை வச்சுட்டு வரும் பாரு, வந்தா எடுத்துடலாம். அந்த மாதிரி செம்ம சூப்பரா இருந்துச்சு. மறக்கவே முடியாது இந்த இதை. அப்பெல்லாம் நான் நினச்சேன் அந்த பாஸ்போர்ட் எடுத்தாதான் நம்ம வந்து ஃப்ளைட்டில் போக முடியும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் என்ன மாரி யார் இத்தனை பேர் நினச்சிருக்காங்கன்னு தெரில. நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் மம்மி விளாக் அவ்வளோதான். அடுத்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு எனக்கு சொல்கிறான், இது எடிட் பண்ணி கொடு அப்படின்னு ஒரு சேனலில். என்ன இது நீ போடுற நானும் போடுறேன். அது எடுத்தாதான் ஃப்ளைட்ல போக முடியும்னு நினைச்சிருந்தேன் நான் இது வரைக்கும். பாஸ்போர்ட் எடுத்தாதான் ஃப்ளைட்ல போக முடியும். இன்னும் தாய்மார்கள் பெற்றோர்கள் கிடையாது, நிறைய பசங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குள்ள நம்ம வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் எங்கே வேணா போகலாம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போய் உட்காந்துட்டு ஒரு செம ஜாலி மூமெண்ட். ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி ரீச் ஆகிட்டு இங்கே வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்னைக்கு. ஹாப்பியாக இருந்துச்சுங்களா? சொல்லவே முடியாது அந்த வார்த்தையை. ஸோ இன்னும் நிறைய வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அந்த கிளிப்பில் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸோட ஆசையை நிறைவேற்றுங்க. வீடியோ எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, அது ஒரு சந்தோஷம். அது வந்து நிறையா பெருசானலாம் இல்லை, சின்னதாக இருக்கிறதெல்லாம் நிறைவேற்றலாம். ஸோ அடுத்து இன்னும் நிறைய வீடியோ வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோஸ் நிறைய வரும். அண்ட் ஃபைனலி நம்ம வீடியோவுக்கு எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. vlog எடிட் பண்ணணும். நீங்கள் வந்து நல்லா எடிட் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ரெஸ்யூம் சென்ட் பண்ணுங்கள்.
நான் பார்த்துட்டு நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் ப்ளாக் மட்டும் எடிட் பண்ணால் போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ உட்காந்து பொறுமையாக பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். பாய் பாய். ஐயோ ஐயோ